விசிகாவிலிருந்து வெளியேறிய ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிமுகவிலிருந்து வெளியேறிய ஐடிவின் சிடிஆர் நிர்மல்குமார், பிரபல யூடியூபரும் பேச்சாளருமான ராஜ்மோகன் ஆகியோருக்கு தாவேகா கட்சியில் சேர்ந்த சில நிமிடங்களிலேயே மாநில பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. எனது ரசிகர் மன்ற காலத்திலிருந்தே சைக்கிளில் சென்று போஸ்டர் ஒட்டிய தொண்டர்களுக்கு தான் பதவி வழங்க வேண்டும் என தலைவர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார் என புஷி ஆனந்தர் கூறியிருந்த நிலையில், மாநில பொறுப்பில் இருக்கும் அவர் உட்பட யாருமே ரசிகர் மன்றத்தில் இருந்து வந்தவர்கள் இல்லை என கடும் கோபத்தில் உள்ளனர். கட்சியில் சேர்ந்த சில நிமிடங்களிலேயே ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் பதவியும், சிடிஆர் நிர்மல்குமாருக்கு இணை பொதுச் செயலாளர் பதவியும், ராஜ்மோகனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது. இதனால் விஜய் ரசிகர்கள் கடும் அதிருப்தி அடைந்து இருக்கின்றனர். கட்சிக்காக பதவி வழங்கப்பட்டிருந்தாலும் ரசிகர் மன்றத்திலிருந்து பல ஆண்டுகளாக மாநில நிர்வாகிகளாக பலர் உழைத்திருக்கின்றனர். விஜயின் தந்தை ஏ சந்திரசேகரின் ஆதரவாளர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் தற்போது கட்சியை விட்டு துரத்தப்பட்டிருக்கின்றனர். தற்போது மாநில பொறுப்பில் இருக்கும் ஒருவர் கூட ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்கள் கிடையாது. புஷி ஆனந்த் கூட விஜய் மக்கள் இயக்கம் உருவாக்கப்பட்டதற்கு பல ஆண்டுகளுக்கு பின்னர் தான் விஜயுடன் கைகோர்த்தவர். மேலும் பொருளாளர் உட்பட பலரும் ரசிகர் மன்றத்திற்கு தொடர்பே இல்லாதவர்கள் என்கின்றார்கள். மாவட்ட அளவிலான பதவிகளுக்கு மட்டுமே ரசிகர் மன்றத்திலிருந்து நியமனம் செய்யப்பட்டு இருக்கின்றனர். இதுவரையிலான மாநில பொறுப்புகளில் ஒருவர் கூட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய புஷி ஆனந்த், கட்சியில் சைக்கிளில் சென்று போஸ்டர் ஒட்டிய தொண்டனுக்கு மட்டுமே பதவி வழங்க வேண்டும், வேறு கட்சிகளில் இருந்து வந்தவர்களை அரவணைத்து செல்லலாம் என பேசியிருந்தார். இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனாவை தாவேகாவில் இணைக்க விஜய் ஆர்வம் காட்டியது கட்சியின் பலத்திற்காகவா அல்லது பணத்திற்காகவா? அரசியலில் வெறும் 2 ஆண்டுகள் மட்டுமே அனுபவம் கொண்ட ஆதவிற்கு எதற்காக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி என அடுக்கடுக்கான கேள்விகளை அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்து வருகின்றனர். இத்தகைய நெருக்கடியான சூழலில்தான் 2026 தேர்தல் நிதிக்காக ஆதவ் அர்ஜுனாவை விஜய் நாடியதாகவும், அந்த டீலிங்கின் பரிசாகத்தான் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி விஜய் வழங்கியதாகவும் கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, நாடு முழுவதும் தேர்தலை சந்திக்கும் கட்சிகள் வேட்பாளரின் பலம், தொகுதி மக்களுடனான அறிமுகம் போன்றவற்றை வைத்து களமிறங்குவதை விட தேர்தலின் போது எவ்வளவு செலவு செய்ய முடியும் என்பதை வைத்துதான் களமிறங்குகின்றனர் என்பது அனைவரும் அறிந்ததுதான். அந்த வகையில் தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் மாபெரும் கட்சிகள் பொது தேர்தலை சந்திக்கும் போது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்யும் தொகை குறைந்தபட்சமாக 6 கோடி ரூபாய் என்று வைத்து கொண்டால் 234 தொகுதிக்கு 1404 கோடி செலவாகும். இந்நிலையில் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள தாவேகா தலைவர் விஜயால் இத்தனை கோடிகளை செலவு செய்ய முடியுமா? 2026 முதல் முறையாக தேர்தலை சந்திக்கும் தாவேகாவிற்கு பணம் கொடுக்க போவது யார் என்ற கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் அதற்காக விடையாகத்தான் ஆதவ் அர்ஜுனா களமிறக்கப்பட்டுள்ளார் என்று கூறுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இந்தியாவில் உள்ள முக்கிய அரசியல் மாபெரும் கட்சிகளுக்கு தேர்தல் நிதி அதிகமாக வழங்கி இருப்பவர் யார் என்று பார்த்தால் லாட்டரி மார்டின், அதாவது ஆதவ் அர்ஜுனாவின் மாமனார். அப்படி பார்த்தால் வரும் 2026 தேர்தலில் விஜய் கட்சிக்கு பணம் கொடுக்க போவது லாட்டரி அதிபர் மார்டினாக இருக்குமோ என்ற சந்தேகங்கள் எழுந்து வருகின்றன. எனவே ஆதவ் அர்ஜுனாவை தாவேகாவிற்குள் இழுத்தது எதனால் என்பது தேர்தல் வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.